தோல்வின்னு முடிவு பண்ணிட்டா என்னது? பேப்பரை திருப்பி வைக்கிறது தான். பாதி தோல்வி ஆகிட்டேன், இன்னும் மீதி பாதி தோல்வி ஆகணும்னு சொல்லுவோமா நாம? ஓகே, ஃபெயில் ஆகுறதுனாவே 100% ஃபெயில் தான். கிணற தாண்டதுங்கிறது 90% தாண்டிட்டேன், 50% தாண்டிட்டேன்னு சொல்கிறது கிணத்துக்குள்ள விழுந்துட்டேங்கிறது ஒன்று தான். 100% தாண்டினா தான் கிணத்தை தாண்டின மாதிரி இல்லைங்க. 90% கிணத்து தாண்டிட்டேங்கிறதும் கிணத்துக்குள்ள விழுந்துட்டேங்கிறது ஒன்று தானே. அப்போ நீங்கள் 100% கிளியர் ஆகிட்டீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. கேம்ப் முடிச்சு கேட்டார் ஒரு கேம்பில் இருந்தால், தாட்னா என்ன திங்கிங் புரிஞ்சுக்கிட்டேன். சில நேரத்தில் எனக்கு இது தாட்டா திங்கிங்கான்னு டவுட்டாக இருக்குது. அது மாதிரி டவுட் உங்களுக்கு வரலாம் இல்லையா? தானாக வந்தால் தாட்டு, நாமளாக திங்க் பண்ணால் திங்கிங்கு. சில நேரத்தில் நானாக நினைக்கிறேன்னா இல்லை தானாக வருதான்னு டவுட்டாக இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாங்க. எப்படி நான் பிரித்து புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க. உங்களுக்கு டவுட்டுன்னு வந்தாவே இது தாட்டுன்னு உத்தரவு தெரியும். டவுட்டாக இருந்தாவே தாட்டு கிளியரா, நம்ம அது ஒன்றும் பண்ண தேவையில்லை, விட்டா போதும். இன்னொருத்தர் கேட்டாங்க, சந்தேகம் வந்தா இது தாட்டா திங்கிங்கா, சந்தேகம் வந்தால் அது தாட்டுன்னு எடுத்துங்க. எப்படி நம்ம விடுறதுங்கிறதா சொல்ல வரேன் நான். எப்படி நம்ம வந்து கை அது ஃப்ரீயாக விடுறதுக்கு என்ன பண்ணணும், அது தாட். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, எனக்கு தாட்னா என்ன திங்கிங் புரியுது, ஆனால் என்ன பண்ணிடுறேன் பல நேரங்களில் என்னை அறியாமையே நான் திங்க் பண்ணிடுறேன், என்னை அறியாமே திங்க் பண்ணி ட்ராவல் பண்ணுறேன். இதிலிருந்து எப்படி விடுபடுறது? நம்மளை அறியாமல் திங்க் பண்ணுறதுக்கு பேர் தாங்க தாட்டு. அறிஞ்சு திங்க் பண்ணால் திங்கிங்க. நம்மளையே அறியாமல் திங்க் பண்ணுறோம்ல, அதுக்கு பேரும் தாட்டு தான். அதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதுக்கு நம்ம கில்ட் ஆக வேண்டியதில்லை, அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. புரியுதா? ஏன்னா உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் வரும் தெரிஞ்சு நான் நானே சொல்லி விளக்கம் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்ன வரும், இது தாட்டா திங்கிங்கான்னு டவுட் வரும். டவுட் வந்தால் என்னங்க அது தாட். இன்னொன்று, என்னை அறியாமல் நான் திங்க் பண்ணிட்டேன், அதுவும் தாட். ஓகேவா? இப்போ நீங்கள் தாட்னா என்ன திங்கிங்னு சொல்லிட்டீங்க, நான் வேறு வேலையில் மறந்துட்டேங்க, இதை மறந்துட்டு இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எதாவது ஐடியா இருக்குதா? தாட்னா நம்மளை அறியாமல் வந்தால் தாட்டு, நம்ம அறிஞ்சு நம்மளாக திங்க் பண்ணால், நாமளாக வில்ஃபுல்லாக திங்க் பண்ணால் திங்கிங்கு, என்னை மீறி நடக்கிறதெல்லாம் தாட்டு. இது நான் ஞாபகம் வச்சுக்கிறது ஐடியா இருக்கா? ஞாபகமே வச்சுக்காதீங்க. அப்படி ஒரு வேலை கூட இங்கே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டு தூர கிடாசினீங்க, உங்களை விட்டு போகவே போகாது. உங்கள் வாழ்நாள் முழுக்க அது இருக்கும். ஒரு பயிற்சி என்பது தான் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். எதையாவது பயிற்சி பண்ணி அடையிறீங்கன்னா அது நீங்கள் தொடர்ந்து செய்யணும். பயிற்சி விட்டுட்டா உங்களை விட்டு போயிடும். ஜிம்முக்கு ஒர்க் அவுட் போகிறாங்கல்ல, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கை இவ்வளோ இப்படி இருக்குது, இப்படி இருக்காங்க, ஆள் கம்பீரமாக நிற்கிறாங்க. 10 வருஷம் பண்ணலன்னு வச்சுக்கிங்க, கண்டிப்பாக பழையபடிக்கு ஆகிடுவாங்க. டெய்லி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது வந்து பயிற்சிக்கு தேவை. ஆனால் புரிதலுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் மறந்தாலும் உங்களை விட்டு போகாது. எப்போ தேவையோ அப்போ உங்களை அறியாமலேயே ஞாபகத்துக்கு வந்துடும். இல்லை, இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய புரிதல். அப்படி இதை தாண்டி ஒன்றும் இல்லை. மனசில் வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே வந்து ஐயா சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணல, ஐயா சொல்கிறத புரிஞ்சுக்கிறோம். நல்லா வச்சுக்கோங்க. எப்பயுமே 4 + 4 8ன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பு. 4 + 4 8ன்னு மனப்பாடம் பண்ணிங்கன்னா, அப்போ 5 + 3 என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. 2 + 6ன்னு என்ன கேட்டால் தெரியாது. 4 + 4 அப்படி 8ன்னு சொல்லுவீங்க. ஆனால் அது 4 + 4 8ன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 10 - 2ன்னா என்னன்னு சொல்லுவீங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணுறது அதுதான் வித்தியாசம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம்? மனசில் வலியே கிடையாது, அறிவை வச்சு அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நமக்கு வாசோடு வெளியே இப்படி போகிறோம், இங்கே வேறு வழி இருக்கா நம்ம போகிறதுக்கு?
இங்கே வந்து ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல் எப்படி வடிவமைச்சிட்டோம்னா வாசப்படி மாதிரி வடிவமைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த வழியாக வெளியே போகலாம் நீங்கள் நினச்சி முயற்சி பண்ணுறீங்க, இந்த வழியாகவும் வெளியே போகலாம், இந்த பக்கம் அடைச்சிட்டாங்க, இந்த வழியாக வெளியே போகலாம் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க. இது எப்போ நீங்கள் ஜன்னல் தான் இது வாசப்படி இல்லைன்னு புரிஞ்சிட்டிங்கன்னா அப்படி முயற்சி பண்ணுவீங்களா? ஆனால் அது புரியாதவர்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பக்கம் வெளியே போயிடலாம், அந்த பக்கம் வெளியே போய் முயற்சி பண்ணுவீங்க. இது வாசப்படி கிடையாது, இது ஜன்னல் தான், இது வெளியே போக முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முயற்சி கைவிட்டுருவீங்களா? அவ்வளோதான். மனசை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த முயற்சி என்ன பண்ணுவீங்க, கைவிட்டுருவீங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மனப்பாடமே பண்ணாதீங்க, இது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னாலே மறந்துட்டு நீங்கள் போராடிட்டீங்க, மறந்துட்டு உள்ளக்குள்ள சண்டை போட்டீங்க, தெரியிறப்ப விட்டுருப்ப போதும். இந்த உங்கள் வீட்டில் பெட்ரூம் இருக்குது, நைட்டு வந்து 8 மணிக்கு 8:30 மணிக்கு பெட்ரூம் போகும்போது ரைட் சைடு சுவிட்ச் இருக்கும், சுவிட்சை உங்களை அறியாமல் போட்டு டக்குன்னு உள்ளே போகிறீங்க, எப்பயுமே இப்படியே பழகிட்டீங்க. நீங்கள் போனீங்கன்னா இப்போ சுவிட்ச் ரைட் சைடு இருக்கிறது, இதை போடணுன்னா போடுவீங்க, கை தன்னால் போயிடும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இங்கே ஒரு பைப் லைன் வரதுனால இந்த ரைட் சைடு இருக்கிற சுவிட்சை வந்து லெஃப்ட் சைடு மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்த நாள் போகும்போது கை இங்கே போகும், 2 நாளைக்கு 3 நாளைக்கு போகும், 3ஆம் நாள் என்ன ஆகிடும், மாறிடும். இதுக்காக நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணணுமா? எனது பெட்ரூமினுடைய சுவிட்சை வலதுபுறம் இருந்து இடதுபுறமாக மாற்றிவிட்டேன் மனப்பாடம் பண்ணணுமா? மெமரி பண்ண வேண்டியதில்லை, எப்போ நமக்கு ஞாபகம் வருதோ அப்போ மாறிக்கும். ஸோ இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டதை மெமரியாக வச்சுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நம்ம வந்து நம்முடைய எனர்ஜி வந்து 100% வச்சிட்டோம்னா, இது புரியாத வரை மனசை சரிப்படுறதுக்கே நம்ம 90% யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மனசை நிர்வாகம் பண்ணவே 90% செயல்பட்டு இருக்கோம், வெறுமனே 10% தான் வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த புரிதல் ஏற்பட்டால் நம்ம தெரிஞ்சு எந்த முயற்சியும் பண்ண மாட்டோம், தெரியாமல் ஒன்று நடக்க தான் செய்யும், அது ஓகே தான். ஒரு 10% 20% தான் உள்ள தெரியாமல் நடக்கும். நம்முடைய அறிவு ஆற்றல் எல்லாம் எங்கே வரும், புறம் நோக்கி வரும்போது அந்த வேலை எப்படி இருக்கும், ரொம்ப சக்ஸஸ் ஆகும், தேவையானதாகவும் இருக்கும். இதுதான் சிறப்பே. சரி, வேறு ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. சார், என் பேர் சதீஷ். எனக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது. நான் ஒரு 2 வருஷமாக இருக்குது. இப்போ 6 மந்த்தை பார்த்து எனக்கு ஓரளவுக்கு 50% கிளியர் ஆகிடுச்சு. அந்த தாட் இன்றைக்கி மார்னிங்லேருந்து இருக்குது. எனக்கு ஓசிடியில் என்ன பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே ஒருத்தர் அடிச்சணுமோன்ற தாட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே அதை பிளட் ரிலேட்டட்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா அம்மா வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு தாட் வந்து நம்மளை அடிச்சிட போகிறோம் அப்படின்ற தாட் திடீர்னு வரும். இந்த தாட் திங்கிங் புரிஞ்ச பின்னாடி இந்த 6 மந்த் ஆன்சைட்டிலேருந்து ஃப்ரீயர்லேருந்து அந்த ஓசிடிலேருந்து நான் ரிகவர் ஆகிட்டு 50% ஓகே தான் இருக்கேன். அதே மாதிரி ஃபேமிலி சர்க்கிள் இல்லாமல் சொசைட்டியில் பிக் ஷாட், இந்த பெரிய பெரிய யாராவது இப்போ ஒரு இங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பொலிட்டிஷியனாக பார்க்குறோம், இல்லை வந்துட்டு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரை பார்க்குறோம், இல்லை சொசைட்டியில் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனை பார்க்குறோன்னா அப்போது ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தாட் வரும். இது இங்கே 2 சர்க்கிளில் தான் வரும். சொசைட்டியில் பிக் ஷாட்டு, ஃபேமிலி ரொம்ப பிடிச்சவங்க கூட இந்த தாட் வரும். இது இந்த 6 மந்த்தாக தாட் திங்கிங் புரிஞ்ச பின்னாடி எனக்கு இந்த ஆன்சைட்டி பயங்கரமாக வரும். இந்த 2 வருஷமாக அதான் சவுத்தில் முட்டின கதை தான். நிறையா பண்ணி பார்த்துட்டு இது பெருசானது மிச்சம். இந்த 6 மந்த்தை நான் ஃபாலோ பண்ண பின்னாடி எனக்கு அந்த ஆன்சைட்டியாக இருக்கட்டும், இந்த தாட்டாக இருக்கட்டும், தாட் வந்தாலும் ஓகே அது வரும், இது நம்மளுக்கு தேவையில்லை, இது நம்மளுக்கு பயன்படுத்த முடியாது, நம்மளுக்கு வேறு யூட்டிலைஸ் பண்ண புரிஞ்ச பின்னாடி ஓகே. எனக்கு ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டேன். நேற்று ஈவினிங் சரவணன் சார் என்ன சொன்னார்னா, நம்மளாம் யார், இங்கே வந்திருக்கலாம் யார், நம்ம அவங்க இல்லை அப்படின்னாரு. இந்த அவங்க இல்லைன்றது எனக்கு என்ன கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க இது ஒரு மாதிரி மென்டல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கும் ஸ்டார்டிங்கில் கவுன்சிலிங் போனேன். சரி, மென்டல் டிஸார்டர் ஓகே, இந்த தாட் இருந்து இயற்கை அப்படின்னு சொல்கிறீங்க, கடவுள் அப்படின்னு சொல்கிறீங்க, இது குறிப்பிட்டு ஏன் இப்படிலாம் ஒரு சிந்தனையை தருது? ஒன்று என்னோட கேள்வி. 2வது, எனக்கு இந்த 6 மந்த்தாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசுக்கு ஆனால் புரிஞ்ச பின்னாடி அந்த தாட்டு ஆன்சைட்டி எனக்கு வரதில்லை, ரொம்ப ரேராக வரும். திடீர்னு எங்கேயாவது ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோன்னா அப்போ அந்த தாட் வரும். திடீர்னு வீட்டில் இப்போது ஏதோ வீட்டில் ஃபேமிலி சர்க்கிள்னா நார்மலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு சண்டை இருக்காது. சார் காலையில் சொன்னார், ஒருத்தர் பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய பிரச்சனை இருக்கும், ஆனால் மனசில் சாதுவாக இருப்பான். மனசளவில் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியில் எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது, என்னோடய ஒர்க்லாம் ரொட்டீன் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் மனசளவு நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இது ஒரு கேள்வி. எனக்கு இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தாட் ஆனால் இவங்க மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டேன் தாட்னா என்ன, திங்கிங் என்னன்னு சொல்லிட்டு ரிலீஃப் ஆகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து அந்த தாட் திங்க் பற்றி நிறைய யோசிக்கிறேன். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த திங்கிங் சும்மா லைட்டாக வருது.
ஏன்னா நான் இங்கே வந்து தான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றி பேசும்போது நான் டீப்பாக திங்க் பண்ணுறதுனாலே எனக்கு தெரியல. தாட்டை பற்றியும் திங்கிங் பற்றியும் திங்க் பண்ணும்போது எனக்கு என்னோடய பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுவது, இப்படி யோசிக்கிறோமோ இப்படி பண்ணுறோமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 3 கேள்வி. நிறைய விதமான மன சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. ஓசிடி பார்த்திங்கன்னா நிறைய தெரியும் உங்களுக்கு. அதில் எனக்கு வர ஓசிடி பார்த்திங்கன்னா ஆம் ஓசிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம் ஓசிடின்னு சொல்கிறாங்க. ஆம்னா ஒருத்தர் அடிச்சுடுவோமோ அப்படின்ற மாதிரி 4 டைப் சொல்கிறாங்க. எனக்கு இருக்குது அது மாதிரி தான். திடீர்னு யாராவது வந்துட்டு கோவப்பட்டு அடிச்சுடுவோமோ, அந்த கோவப்பட்டு அடிக்கிறவங்க யாரோ ஒருத்தர் இல்லை, என் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை சொசைட்டியில் பெரிய ஆளுங்களாக இருக்கலாம். ஐயோ இவங்க பெரிய ஆள் அப்படின்றது தெரிஞ்சோ இவங்கள போய் நம்ம அடிச்சுடுவோம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளேயே ஒரு ஃபியர். இது எனக்கு இந்த 6 மந்த்தாக இந்த தாட் திங்கிங் புரிஞ்சோம்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. நான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்ச பின்னாடி நான் வந்துட்டு தியான முகாம் தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். அந்த 3 நாள் உயிர்நிலை தியான முகாம் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கு மேடம் நான் சொன்னாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ தான் 6 மந்த் ஃபாலோவராக இருந்தாலும் ஒரு ஞான முகாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு என்னென்னு கேட்டால் தாட் என்ன திங்கிங் என்னன்னு புரிஞ்சிச்சு. இந்த 3 நாளில் தியான முகாமில் அதுக்கான பயிற்சி விட்டோன்னா அது மூலமாக இதை நம்ம சர்வே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லை வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இது நேச்சர் ஓகே, அது நேச்சர்னு ஓகே ஒரு புரிஞ்சிச்சு. கார்டு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? மனம் சார்ந்து நம்மளுக்கு இப்படி ஒரு தாட்லாம் கூட வருமா, ஒருத்தர் அடிக்கிற மாதிரி ஒரு தாட் வருமா, அப்படியும் மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு தாட்டு க்ரியேட் ஆகுதில்ல. இது ஏன் எனக்கு மட்டும் வருது? 99% ஆஃப் பீப்புள் இருக்காங்க, என்னோடய பேட்ச்மேட்லாம் இருக்காங்க, அவங்களாம் சிரிக்கிறாங்க போகிறாங்க, நான் அவங்க வீட்டில் சொன்னதில்லை. மேக்ஸிமம் இது நாங்கள் இந்த சர்க்கிளில் தான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கான இடம் இது அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்னை பற்றி வித்தியாசமாக யோசிக்கலாம், இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் ப்ராப்ளம் இது தான். இந்த 2 சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா சில டைம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது ஏன் வந்துச்சுன்னு தெரியாது, தாட் வரும். இது எனக்கு தேவையில்லைன்னு எனக்கு புரியுது. இது நம்மளுக்கு வருதுன்னா இது நம்மளுக்கு இதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, செயலில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு நான் நிறைய இது புரிஞ்ச பின்னாடி தான் எனக்கு ஆன்சைட்டியே வரதில்லை. ஆன்சைட்டின்னு அது வாயிலே சொல்ல முடியாது, பயங்கர ஒஸ்ட்டாக இருக்கும். இந்த 2.5 வருஷமாக இப்போ ஆன்சைட்டி எனக்கு வரதில்லை. புரிஞ்ச பின்னாடி மனசு தானாக புரிஞ்ச பின்னாடி எனக்கு வரது கிடையாது. அதையும் மீறி திருப்பி எப்பயாவது ஒரு சின்ன மைல்டாக ஒரு ஸ்லாங் திடீர்னு வந்துட்டு போவோம். அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். எப்போ இந்த பெருசாக எடுத்துக்கலன்னா தாட்டு திங்கிங்னு சொல்லிட்டு இந்த பதிவுகள்லாம் பார்த்த பின்னாடி நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. எனக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டிங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக ரிக்கவரி ஆகிறது புரிஞ்சாதான் நம்ம வெளியே வர முடியும்னு சொல்லிட்டீங்க எனக்கு. ஆனால் சென்ட்ரலில் ஏன் வருது? 1, 2வது இந்த 99 பேர் நல்லா இருக்காங்க, எனக்கு ஏன் அப்படி ஒரு பிரச்சனை வரணும்? அடிக்கிற மாதிரி எனக்கு ஏன் அப்படி தோணும்? அப்புறம் வந்துட்டு அது ஃபேமிலிக்குள்ளே அப்பா அம்மா வீட்டில் ஒய்ஃபு குழந்தைங்க. எனக்கு இப்போ குழந்தை பிறந்த ஒரு 5 மந்த் ஆகுது. குழந்தை கையில் வச்சுட்ருப்பேன், குழந்தை கீழே போட்டும்போது தாட் வரும். ஓசிடிலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு திங்கிங் வரும். இது பயங்கர ஒஸ்ட்டாக இருக்கும். என் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிட்ஸ் வந்துச்சு. நான் என்னோடய 35 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேட்டட்குள்ளே ஒருத்தர் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் பார்க்குறது அப்போ தான் ஃபஸ்ட் டைமு எனக்கு. அப்போ தான் அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்லேயே தான் எனக்கு இது மாதிரி திங்கிங்லாம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி வரையும் இந்த மாதிரி திங்கிங் எனக்கு வராது. ஓசிடியோ இல்லை ஒருத்தர் அடிக்கிற மாதிரியோ தாட் வராது. இப்பயும் பாப்பாக்கு எல்லாமே நார்மல் தான், மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கேன், எல்லாமே நார்மல் தான், சிடி பிரெயின் பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மல் தான். இப்பயும் சப்போஸ் அது மாதிரி பண்ணிட்டான்னா ஏதோ ஒரு தண்ணிக்குள்ளே கல்லை போட்ட மாதிரி தான். தண்ணி தெளிஞ்சிருக்கும், அந்த கல்லை போட்ட எப்படி இந்த அலை வருமோ அது மாதிரி திருப்பி மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும். குழந்தைகிட்டையும் அது மாதிரி தோணும், வீட்டில் அப்பா அம்மா கிட்ட அப்படி தோணும். எங்கேயாவது ஒரு பெரிய இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பெரிய ஷார்ட் இருப்பாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக தோணும். இந்த மாதிரி டைமில் தோணும் போது நினைக்கிறேன் இந்த தாட் திங்கிங் புரிஞ்சதுனால இந்த 6 மந்த்தை நான் சர்வே பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் கூட்டத்துக்கு போக மாட்டேன், எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் கிட்டே பேச மாட்டேன், என் குழந்தைகிட்ட நான் போக மாட்டேன், நான் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளுக்கு இப்படி தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு செயல் ஆக்ஷனில் நான் பண்ணதில்லை, ஒரு நாளும் பண்ணதில்லை. அப்படி ஒரு நிலமா கூட நிறைய வேண்டிப்பேன். ஆனால் அப்படி ஒரு தாட் வந்தவொடனே நான் பண்ணுவேன், டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிப்பேன். வீட்டில் அப்பா அம்மா டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிப்பேன், பேச மாட்டேன், கொஞ்சம் ஒதுங்கி போயிடுவேன். அவங்க பேச வந்தால் நான் அப்படியே ஸ்கிப் ஆகி போயிடுவேன். தானாக ஒரு ஃபியர் கேட்டுறோம், என்னடா அது இப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண மாட்டோம், பண்ணிடுமோன்ற பயத்தில் அப்படியே ஒதுங்கி போவேன், கிட்டேயே போக மாட்டேன். அப்படி இந்த நாட்கள்லாம் தாண்டி இந்த 6 மந்தில் பார்த்தீங்கன்னா 50% மேலே இந்த தாட்னா நான் திங்கிங்னா புரிஞ்ச பின்னாடி இப்போ எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக வெளியே வரணுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு இதுக்கு சிவக்கு ஞான முகாம் வேண்டாம், தியான முகாம் போய் நம்ம அதை ட்ரைன் பண்ணிக்கிட்டால் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிச்சு. இந்த தியானத்து மூலமாக அந்த பயிற்சி மூலம் நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். அதையும் தாண்டி ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நேற்று என்ன சொன்னார்னா, நம்மளாம் மற்றவங்க மாதிரி இல்லை அப்படின்னு ஒன்று சொன்னார். 2வது கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படிலாம் கூட ஒரு மனுஷனுக்கு ஒரு தாட் வருமா, மனம் சார்ந்து இப்படிலாம் கூட ஒரு சிந்தனை யோசிக்குமா, அது ஏன் யோசிக்குது, அது ஏன் எனக்கு வருது?
அந்த 99 பேரும் நல்லா ஜாலியாக இருக்காங்க, என்னை கூப்பிடுவாங்க, விளையாடுவாங்க, பேசுவாங்க. ஆனால் அவங்கள மாதிரி என்னால் இருக்க முடியல. அவங்க எல்லாமே ஜாலியாக இருக்காங்க. நம்மளுக்கே இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் திங்கிங் வருது இப்படின்ற கேள்வி எனக்குள்ளே நிறையா இருக்குது சார். அந்த ஒரு கேள்வி மட்டும் பதில் கிடைச்சா போதும். ஆமாம் சார். எனக்கு இது ஏன் நம்மளுக்கு நிறைய விதமான மனப்பிரச்சனை இருக்குது. இப்படி ஏன் தோணி அந்த உணர்வு இருக்குல்ல, அதை நம்ம சொல்ல முடியாது. ஃபேமிலிக்குள்ளேருந்து ஒதுங்கி போகிற உணர்வு இருக்குது. இல்லை எனக்கு மேரேஜ் 8 years ஆச்சு, அப்படியே ஒதுங்கி போவேன். வீட்டில் பேசினாங்கன்னா பேச வருவாங்க, நான் சும்மா அப்படியே 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே ஒதுங்கி போயிடுவேன். இப்போது குழந்தைலாம் நான் தூக்கி வச்சுக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். சில டைம் அப்படி வரும், ஆனால் பெருசாக தெரியல. என் குழந்தைகிட்ட, பெரிய குழந்தைகிட்ட பார்த்தீங்கன்னா 2nd standard படிக்கிறா. அவகிட்ட ரொம்ப நாள் நான் அதிகமாக கொஞ்சம் கிட்ட போய் பேசாமே இருந்தேன். பேசுவேன், தள்ளி வந்துடுவேன், தூங்க மாட்டேன். இந்த உணர்வுகள்லாம் வந்துட்டு அனுபவபூர்வமாக அனுபவப்பட்டு அதை வெளியே சொல்ல முடியாமல் ஹேண்டில் பண்ணவும் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு புரியும். எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது. சொன்னால் நம்மளை பைத்தியம்னு சொல்லிவிடுவாங்க. வீட்லேயும் நான் அப்பா அம்மாக்கிட்டே இதை நான் சொன்னதில்லை. அப்பா அம்மாக்கிட்ட டீட்டெயிலாக சொல்லவே மாட்டேன். வீட்டில் ஒய்ஃப் கிட்ட மட்டும் சொல்லுவேன். ஒய்ஃப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கைட் பண்ணுறவங்க. எனக்குமே நான் ஒரு முட்டாள் மாதிரி பார்த்ததில்லை. இந்த உணர்வு இருக்குல்ல, பயங்கர ரொம்ப அதை வாய் விட்டு வெளியே சொல்லவே முடியாது. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். இப்படிலாம் ஒரு திங்கிங், ஒரு மனம் உளைச்சல், ஹேண்டில் பண்ண முடியல, இதெல்லாம் மனம் சார்ந்த பிரச்சனை எல்லாமே ஓகே. இவ்வளோ கொடூரமாக கூட ஒரு திங்கிங் வருமா அப்படின்றத என்னோட கேள்வி. அது ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்றது என்னோட பெரிய கேள்வி சார். சரி, ஓகே. நீங்கள் கேள்வியை ப்ரொலாங் பண்ணி நல்லா சொல்லிட்டீங்க. சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டேன், சரிங்களா? நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து ஒரு டெலிவரபிள் கொடுக்கணுன்னா என்னோடய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா, யூஎஸ், யூகே, இந்த 3 பேரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் என்னோடய ஒரு டெலிவரபிள் வந்து போகும். ஓகேவா? சில சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணுவானுங்க, சப்ப மேட்ருக்கு ரிஜெக்ட் பண்ணுவானுங்க. அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, கை காசு போட்டு விசா வாங்கிட்டு போய் அவனை அப்பிட்டு வந்துடலாமான்னு தோணும். ஓகேவா? பட் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஆக்ஷனை எடுக்க மாட்டேன். உள்ளுக்குள்ளே ஒரு ஆமாம், அது வந்து நேச்சர். ஏன்னா இந்த புரிதல் வந்து இவங்களோட வீடியோஸை வந்து ஒரு வருஷமாக பார்க்குறனால எனக்கு அந்த புரிதல் வந்துச்சு. ஒரு ஒர்க்கை பண்ணும்போதும் சைனாக்காரன் ஒத்துக்கிட்டா யூஎஸ்காரன் ஒத்துக்க மாட்டான், யூஎஸ்காரன் ஒத்துக்கிட்டா சைனாக்காரன், இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டா யூகேக்காரன் ஒத்துக்க மாட்டான். உங்களுக்கு அது ஓடிட்டே இருக்கும் உள்ள, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இன்ஸ்டெட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெளியில் அந்த செயல் ஆக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணினோம்னா நமக்கு வந்து ஒரு அளவுக்கு நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஈவன் டெலிவரபிள்ஸ் வந்து டைட் லைன்ஸில் இருந்தாலும் அது டைட் லைனாக இருக்குது, நம்மளால் பண்ண முடியாதுங்கிறது உள்ளே புலம்புறதை விட ஆக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த இயற்கையே ஏதாச்சும் ஒரு வழியை காமிக்கும். ஒன்று டெட்லைன் தள்ளி போகும், இல்லை அந்த வேலையை நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடுவீங்க. ஸோ இது ஒன்று, ஆக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இப்போ 2வது குழந்தை விஷயத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. என்னோட 2வது பையனுக்கு 2 வயசு ஆச்சு. பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டுடலாமான்னு தோணும். ஓகேவா? ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம், ஆனால் கோவம் வரும். ஸோ உங்களுக்கு வர தாட்டு எல்லாருக்குமே வரும், நாங்களே யாரும் சொல்றதில்ல, நாங்கள் சொல்றதில்ல, நீங்க சொல்றீங்க. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, யூஆர் ஆல்சோ நார்மல், வி ஆர் ஆல்சோ நார்மல். நாங்க சொல்றோம், நீங்க சொல்றது இல்லை, அவ்வளவுதான். அதாவது என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, யார்கிட்டயுமே சொல்லுங்க, உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றது தப்பு தான் சொன்னீங்கன்னா திரும்ப அப்படி இல்லை. அதாவது என்னன்னா, இவர் சொன்ன பதில் கரெக்டு. ஒரு நிமிஷம், உங்களுக்கான சரியான பதில் அவர் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே தாட்டு வருங்க. ஆக்சுவலாக என்னன்னா, அந்த தாட்டை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்கல்ல, எந்த தாட்டை வரக்கூடாதுங்கிறீங்களோ அதுதான் அதிகமாக வரும். இப்போ வந்து அவர் சொன்னார்ல, பண்ணுற ரூட்டிக்கு அவங்க குழந்தை அப்படி பண்ணுறாரு அவருக்கு தோணுது. எனக்கு அது மாதிரி என் மிஸ்ஸஸ் அது மாதிரி வரல. சொல்லி முடிச்சிடறேன். இவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி வருங்க. இவர் வந்து குழந்தை போய் கிணத்துல புட்டா போகிறான்னு நினைக்கிறாருல்ல, அது வந்து அப்படிதான் அவருக்கு வேலைக்கு போயிடுறாரு. அவர் ஐயோ இந்த மாதிரி தாட்டு தான் செஞ்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த தாட்டு தொடர்ந்து தான் செஞ்சிருவோமோ அப்படின்னு நினைச்சாருன்னா இந்த மாதிரி தாட்டு வரக்கூடாது, குழந்தைய கிணத்துல போடுற மாதிரி வரக்கூடாதுன்னா சதா அதே சிந்தனையில் தான் இருப்பார். இப்போ நீங்கள் அடிச்சிருவோமோ ஒரு தடவை தாட்டு வந்திருக்கோம், அது ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. வந்து வில்ல வந்து ஒரு பெரிய பிக் ஷாட்டாக இருந்திருப்பான், ஹீரோ போய் சாதாரண போய் ஒரு அப்பிருப்பான். இது மாதிரி அப்பலாமா வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அதே தாட்டு ரியல் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருப்பாங்க, இவனை அடிச்சா எப்படி இருக்குன்னு. ஐயோ இந்த தாட்டை செஞ்சிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்று
இந்த தாட் வந்தால் செஞ்சுருவோம், செயல்படுத்துவோம் அப்படின்னீங்கன்னா அந்த தாட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த தாட் வந்து இயற்கை தானே எடுத்துக்கணும். சரி, அது எனக்கு இந்த 6 மந்த்தாக பார்த்தீங்கன்னா தாட் வரும். இந்த 6 மந்த் பின்னாடி நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தான் இது தாட்டு தான், இதுக்கு செயல்படுத்தவே முடியாது, இது நம்மளுக்கு வேலிடே இல்லை அப்படின்னு நான் இந்த 6 மாதமாக அதெல்லாம் விட்டுட்டேன். வருது, அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வரும், தேவைக்கு ரிப்ளேஸ் பண்ணுங்க, தேவையில்லாத விட்டுருங்கன்னு சொல்லிட்டீங்க. அதை நான் விட்டுட்டேன். அதை விட்டதுனால தான் இந்த 50% எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு ஐடியாஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டிங்கன்னா, எனக்கு மட்டும் ஏன் வருதா? இந்த கேள்வி நேற்று ஈவினிங் இல்லை இப்போ அவர் சொல்லிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இல்லையான்னு தெரியல. என்னோட பேட்ச்மெட்டில் எல்லாம் ஒரு மேரேஜ் பண்ண கூட எல்லாம் பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. அந்த டைமில் அந்த ஜாலினஸ் வராது. இது நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை ஓவராலாகவே இருக்கா, எல்லாம் வாய் விட்டு வெளியே சொல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் சொன்னார் வந்துட்டு இந்த தாட் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு இவரோட கான்செப்ட் புரிஞ்சதுனால தான் இந்த 50% நான் வெளியே வந்திருக்கேன். புரியாம வெளியே வரவே முடியாது. நீங்கள் வெளியே இல்லை, அது முன்னாடி நான் ட்ரை பண்ணிட்டேன். இந்த 2.5 வருஷமா நான் தலைகீழாக கூட நின்று பார்த்துட்டேன், யோகா பண்ணி பார்த்து, நிறைய ஆசனம் பண்ணி பார்த்துட்டேன். ஸ்டார்டிங் இந்த 6 மந்த் ஒரு மெடிடேஷன் எடுத்தேன், கவுன்சிலிங் எடுத்தேன், அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். அதனால எனக்கு நிறைய ரிவர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தான் வந்துச்சு. அதை இங்கிலீஷ் மருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தியானம் அப்படின்னு சொல்கிறது, பிரயாணம் பண்ணுறது, ஹில் ஸ்டேஷன் போகிறது, ஃபாரஸ்ட் ட்ரக்கிங் போகிறது, இது மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன். அதெல்லாம் பண்ணி பார்த்து எனக்கான ரிசல்ட் கிடைக்கல. ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே வந்து போனவர் தான், பேர் வெங்கடாச்சலம், ஒரு வாணியம்படி நிம்மியம்பட்டுன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் பக்கம், நான் சோழர்பேட்டை. அவர் எனக்கு ஒரே ஒரு எதிர்ச்சியாக பார்த்தேன். நான் ஆர்கானிக் ஃபார்மிங் ஒரு 6 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். ஆர்கானிக் ஃபார்மிங் வருஷத்துக்கு 3 டைம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷார்ட்ஸ் எல்லாமே எங்கள் சங்கத்தில் பெரிய ரிச்சாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ கேம்ப் நடத்துவாங்க, 2 days நடத்துவாங்க. இன்னும் என்னென்ன இப்படி ஃபார்மிங் பண்ணலாம், இன்னும் என்னென்ன இயற்கை மருந்துகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ எதிர்ச்சியாக மீட் பண்ணும்போது நான் உட்காந்து பேசும் இது மாதிரின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, ஒரு மேட்டரே கிடையாது, நீ இந்த கேம்ப் அட்டன் பண்ண முடியலையா, இந்த லிங்கை பாரு. ஃபஸ்ட்டு அவர் தான் கைட் பண்ணார். அந்த லிங்கை ஒரு நாள் அப்டேட் பண்ணி பார்த்த உடனே தாட்னே என்ன, திங்கிங்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. அது புரிஞ்ச பின்னாடி தான் எனக்கு என்னென்னவோ நான் பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியாமல், இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சமாக என்னோட ஆன்சைட்டி இப்போ எனக்கு வரதில்லை. ஆன்சைட்டினா ரொம்ப அது வாய்விட்டே சொல்ல முடியாது, அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும். அதை வீட்லேயும் சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொன்னால் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியும், சொல்ல மாட்டேன், யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். ஆனால் இதெல்லாம் புரிஞ்ச பின்னாடி எனக்கு நான் 50% ரிகவரி ஆகிட்டேன். எனக்கு இது எல்லாத்தையும் மீறி ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டிங்கன்னா, இப்போ இவர் சொன்னார் ஓகே அண்டர்ஸ்டாண்டட், ஓகே இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இந்த உணர்வு நிறைய டைப்பாக சொல்கிறேன், மென்டல் டிஸார்டர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த உணர்வு இருக்குல்ல, அது ரொம்ப ரேர் இன் கேஸாக நான் நினைக்கிறேன். இப்படியே நீங்கள் ரேர் நினைக்காதீங்க. என் ஃபோனில் வந்து கான்டாக்ட் நிறைய மிஷன் சம்மந்தப்பட்டவங்க கான்டாக்ட்லாம் இருக்குது. ஓகே, இதில் ஓசிடின்னு அடிச்சேன்னா 3000 பேருடைய கான்டாக்ட் நம்பர் வருது. ஓகே, 3000 விதமாக இருக்கும். ஓகே ஓகே. இது உங்களை மாதிரி பல பேர் பாதித்தவங்க இருக்காங்க. ஆ, அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்த தொந்தரவு நான் எதிரியாக நினைக்கிற ஆள் கூட வரக்கூடாதுங்க, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை, இது என் வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. எல்லாருமே அப்படிதான். அதான் சார் நான் சொல்ல வரேன். இப்போ ஃபேமிலி சர்க்கிளில் ஒருத்தர் நம்ம ஆசையாக வந்து பேசுகிறாங்கன்னா, நாங்கள் பாருங்கள் இப்படி வருவாங்க, நான் இப்படியே ஒதுங்கி போவேன். இது சொல்ல முடியுமா? அன்பா ஜாலியாக பேச வேண்டியவங்ககிட்டயே நீங்கள் ஒதுங்கி போகிறீங்க. காரணம் வந்து உங்கள் மனசை நீங்கள் கவனிக்கிறீங்க, அது முக்கியத்துவம், அதுக்கு குத்து வரையும் தான். ஆனால் இப்போ இந்த ரீசெண்டாக இந்த 5 to 6 மந்த்தாக பார்த்தீங்கன்னா, பேபின்னா இப்போ ஒரு 5 மாதம் ஆகுது. 6 மந்த்தை நான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டேன். இப்போ எல்லாமே ஹேண்டில் பண்ணுற ஈஸியாக பேசுகிறேன். இந்த தெளிவு எனக்கு இங்கே வந்த புரிதல் தாண்டி எங்கேயுமே எனக்கு வரவே இல்லை. நிறைய பண்ணி பார்த்துட்டேன், நிறைய. நீங்கள் என்ன சந்தேகம் சொல்லுங்கள், எனக்கு என்ன கேள்வி சார்? ஃபைனலாக எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சைலண்ட். அந்த உயர்நிலை தியான முகாம்னு சொல்கிறாங்களே சார், அதில் வந்துட்டு எனக்கு அதுக்கு ஃபுல்லாக நான் கற்றுக்கிட்டேன்னா இந்த 50% எனக்கு ரிகவரி ஆகிடும். நான் 50% கிளியராக இருக்கேன், தாட் என்ன திங்கிங் என்னன்னு புரிஞ்சிச்சு. அந்த 3 நாள் உயர்நிலை தியான முகாம் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டாக நான் கற்றுக்கிட்டு அதை நான் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா எனக்கு இதுக்கான கண்டிப்பாக ஐயாவுடைய தியானங்களில் நீங்கள் பண்ணும்போது, உயர்நிலை தியானங்கள் பண்ணிங்கன்னா சடனாக உங்களுக்கு வேறு மாற்றங்கள் தெரியும். ஓகே சார், நிறைய மாற்றங்கள் தெரியும். பண்ணனாலும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு இந்த மாதிரி தாட்டு வரக்கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது. ரெக்கார்ட் ஆனது வெளியே வரத்தான் செய்யும். இல்லை வருது. இப்போ கூட 6 மந்த் இன்பிட்னு எப்போ பெருசாக எடுத்துக்க மாட்டேன், பெருசாக மீன் எடுத்து இப்போ பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் வந்து அது இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத விட்டால் மட்டுமே போதும். இன்னொன்று 50% சரியாயிட்டேன், இன்னும் 50% பெண்டிங் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அங்கே ஒரு என்னன்னா நீங்கள் 100% சரியாயிட்டீங்க. ஓகே, நீங்கள் 100% சரியானதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்லிட்டோம், அது எக்கேடு வேணா கெட்டு போட்டு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, ஸோ அது எப்படி இருந்தாலும் நம்ம ஓகே தானே. ஓகே சார், அதுக்கு இம்பார்ட்டனே கிடையாது. இல்லை பாதி இப்போ நீங்கள் செயலில் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, செயல் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, செயல் பண்ணுறது இல்லை, இதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. பட் கண்டுக்காமல் விட்டாலும் ஏன் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா, அது ஒரு கேள்வி. திரும்ப திரும்ப வந்தாலும் நமக்கு அது பொறுப்பு கிடையாது.
நீங்கள் அந்தளவு உள்ள ஃபீடிங் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது பாதி வெளியே இருந்துச்சு, மீதி வெளியேற பார்க்குது. அதுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கணும். நமக்கு அங்கே வேலை இல்லை. ஓகே சார். தோல்வின்னு முடிவு பண்ணிட்டா என்னது, பேப்பரை திருப்பி வைக்கிறது தான். பாதி தோல்வி ஆகிட்டேன், இன்னும் மீதி பாதி தோல்வி ஆகணும்னு சொல்லுவோம் நாம. ஓகே. ஃபெயில் ஆகுறதுனாவே 100% ஃபெயில் தான். கிணற தாண்டதுங்கிறது 90% தாண்டிட்டேன் 50% தாண்டிட்டேன்னு சொல்கிறது கிணத்துக்குள்ள விழுந்துட்டேங்கிறது ஒன்று தான். 100% தாண்டினா தான் கிணத்தை தாண்டின மாதிரி இல்லைங்க. 90% கிணத்து தாண்டிட்டேங்கிறதும் கிணத்துக்குள்ள விழுந்துட்டேங்கிறது ஒன்று தானே. அப்போ நீங்கள் 100% கிளியர் ஆகிட்டீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. மனசு எப்படி வேணாலும் தான் இருந்துட்டு போகலாமே, அதான் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இதை சொல்கிறீங்க. ஒருத்தங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்பு எனக்கு ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்க பிரச்சனை என்னென்னா, என் குழந்தைய சுத்தியால் நான் அடிக்கிறேன் அப்படி எனக்கு என்ன வருது, என்னால் கொடுமையை தாங்க முடியும். ஏன் அன்பான் 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் பிறந்துருக்குதுங்க, அன்பாக பார்த்துக்கிறேன், ஏன் உயிர் அது, ஆனால் அதையே சுத்தியால் அடிக்கிற மாதிரி எனக்கு கனவு வருது, என்ன வருது, நான் எப்படிங்க வெளியே வர்றதுன்னு கேட்டாங்க. என்னால் தாங்க முடியலையே. சரி, இது மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்களா, ஏதாவது பண்ணீங்களா, இதை பற்றி யார்கிட்ட பேசுனீங்களான்னு கேட்ட உடனே சொன்னாங்க, ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெயிலர் படம் பார்த்தேன். ஜெயிலர் படத்தில் வந்து வில்ல வந்து ஒரு சாக்கு மூட்டையில் தலை வந்து சாக்குள்ள இருக்கும், சுற்றி எடுத்து ஒரு பொருள் எடுத்து ஓங்கி அடிக்கிறான், தலையை அடிக்கிறான். எனக்கு பார்த்தோன்னே நடுங்கிடுச்சு. அப்படி அடி வாங்கினா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். பார்த்துட்டு விட்டுட்டாரு. இந்த மனசு என்ன பண்ணுன்னா, ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் எதெல்லாம் பொருத்த முடியுமோ பொருத்தி காட்டும். மனசோட இயற்கை அது மற்றவர் யாரை பார்த்தாலும் பொருத்தி காட்டும். அப்போ வீட்டில் பார்த்துருக்காங்க, குழந்தை தொட்டிலில் தூங்கிருக்கு. தொட்டிலில் வந்து வெள்ளை தொட்டில் இருக்குது. அதை இதில் கீழே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு சொல்லி கீழே இரும்பு வைப்பாங்க. இந்த ரெண்டையும் பார்த்தோன்னே மனசு கனெக்ட் பண்ணுது. இந்த சுற்றி எடுத்து குழந்தையோட தலையில் அடித்தா எப்படி இருக்குன்னு உடனே பதறிட்டார். என் குழந்தை, ஐயோ நான் அப்படி பண்ணிவிடுவணும் அப்படின்ட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இதுலேருந்து வெளியே விட்டா போதுன்னாரு. நீங்கள் பார்த்தா ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அது அப்படி தான் வரும். நாம் அப்படி யாரும் பண்ண மாட்டோம். நம்ம குழந்தை அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டோம். அப்படி தான் வந்துட்டு போகட்டும். எதை பார்த்தாலும் பொருத்தி பார்க்கும். நீ ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஹீரோ லவ் பண்ணுவான், ஹீரோ பயங்கரமாக சாகசம் பண்ணுவான். நாம் அது மாதிரி பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணி பார்ப்போம். ஏன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அதை நீங்கள் உங்களோட பொருத்தி பார்ப்பீங்க, நீங்கள் பார்க்குற காட்சியோட பொருத்தி பார்ப்பீங்க. ஸோ இயல்பாக வர்றது தான் இது எல்லாத்துக்கும் வர்றது தான். நீங்கள் இது வரக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளே போராடுறதுனால அது ஓசிடியாக மாறுது. ஓகே சார். ஸோ ஓசிடின்னு ஒரு பேர் நம்ம கொடுத்து நாமளே முத்திரை கொடுத்து அதை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயமாக மாற்றிக்க தேவையில்லை. எது இருந்தாலும் அது இயற்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த கணமே நீங்கள் சரியாட்டின்னு அர்த்தம். ஓகே சார். அதுக்கு முத்திரையே குத்தாதீங்க. எனக்கு மட்டும்தான் வருது அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் வரும். நீங்கள் அது சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அவங்க சண்டை போடல. நீங்கள் சண்டை போடுறத விட்டுறீங்கனாவே முடிஞ்சு போச்சு வேலை, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. அடுத்த கணமே சரி பண்ணிடலாம். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.